ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரதீஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டிலே பன்னீர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. கடையில் வாங்குற மாதிரியே வீட்லேயும் உதிராமல் உடையாமல் வந்துட்டு நம்ம பன்னீர் செய்யலாம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்துட்டு நான் 1 லிட்டர் பாலில் பன்னீர் செய்ய போகிறேன். ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. அதுக்கும் கீழே கம்மியாக எடுத்திங்கன்னா பன்னீரோட குவான்டிட்டி வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். 1 லிட்டர் எடுத்துட்டிங்க அப்படின்னா தாராளமாகவே நம்மளுக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பன்னீர் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் அளவுக்கு நான் பால் சேர்த்துட்டேன். வெறும் பால் மட்டும்தான் சேர்க்கணும், தண்ணி எதுவுமே சேர்த்துடக்கூடாது. நல்லா க்ரீம் அதிகமாக இருக்கிற பாலாக இருந்துச்சு அப்படின்னா பன்னீர் வந்துட்டு இன்னுமே நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாலை வந்துட்டு அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பில் வச்சதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்க இந்த மாதிரி கிளறி கொடுங்க. ஏன்னா நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காதனால கீழே வந்துட்டு டக்குன்னு அடிப்பிடிக்க சான்சஸ் இருக்குது. ஸோ வந்துட்டு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா நல்லா கிளறி விடுங்க. பால் பொங்குற வரைக்குமே கரண்டியை வச்சு கிளறி கொடுத்துட்டே இருங்க. நம்ம கரெக்டாக வந்து ப்ராசஸில் நம்ம பன்னீர் பண்ணோம் அப்படின்னா கடையில் வாங்குற மாதிரியே நம்மளுக்கு அப்படியே அதே திக்னஸோடு நம்மளுக்கு கிடைக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் பண்ணிவிட்டு நல்லால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே ப்ராசஸில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கடையில் வாங்குற மாதிரியே பன்னீர் வீட்டிலேயே ரெடி பண்ணி முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், பால் வந்துட்டு பொங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டவ் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் கொதிக்க வச்சுட்டே இருக்கக்கூடாது. ஒரு 2 கொதி 3 கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு நானே சாறு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்துட்டு மொத்தமாக ஊற்றிடாமல் ஒரு டேபிள் ஸ்பூனாக நம்ம ஊற்றி நம்ம கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். மொத்தமாக ஊற்றி கிளறினீங்க அப்படின்னா ஓரளவுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு பால் திரிஞ்சு வர ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றி பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நிறைய வந்துட்டு திரிஞ்சு வர ஆரம்பிச்சிரும். ஸோ வந்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்க கேப் விட்டு ஒரு ஸ்பூன் மட்டும் நம்ம ஊற்றி கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். பாலுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பராக திரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஊற்றி மறுபடியும் ஒருக்க கிளறி கொடுக்குறேன். மறுபடியும் பார்த்திங்கன்னா நல்லா திரிஞ்சு வர ஆரம்பிக்கும். பால் பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீம் பால் அதிகமாக எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு பன்னீர் வந்துட்டு நிறையா கிடைக்கும். இப்போது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு ஆப்ஷனல் தான் இது. லெமன் ஜூஸ் இல்லாட்டினா நீங்கள் வினிகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வினிகர் வந்துட்டு சேராது, அதுக்காக லெமன் சாரே நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தோம்னா நல்லாவே பால் வந்துட்டு நம்மளுக்கு திரிஞ்சு வர ஆரம்பிச்சிரும். லெமன் ஜூஸுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மட்டும் ஊற்றுங்க. ரொம்பவும் ஊற்றிட்டிங்கன்னா பால் வந்துட்டு புளிச்சாப்படி ஆயிரும். பன்னீரும் பார்த்தீங்கன்னா இப்போ லைட்டாக வந்துட்டு புளிப்புத்தன்மை ஆயிரும். அதனால் லெமன் ஜூஸ் வந்துட்டு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக வந்துட்டு நம்மளுக்கு பன்னீர் திரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்திருக்கேன். பவுலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு காட்டன் கிளாத் போட்டிருக்கேன். காட்டன் கிளாத் வந்து நீங்கள் எந்த கிளாத் வேணாலும் போட்டிருக்கலாம்.
இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீரை வந்துட்டு இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி காட்டன் கிளாத் போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஃபில்ட்ரு வந்துட்டு யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய பன்னீர் வந்துட்டு கீழே கலெக்ட் ஆகிடும். ஃபில்ட்ரு மேலே வச்சு பண்ணுறப்ப பன்னீர் வந்துட்டு கீழே கலெக்ட் ஆகிடும். இந்த மாதிரி காட்டன் துணி போட்டு நம்ம பன்னீர் எடுத்தோம் அப்படின்னா நிறைய பன்னீர் வந்துட்டு நம்மளுக்கு ஸ்டோர் ஆகும். இப்போ பன்னீர் சேர்த்ததுக்கப்புறமா நார்மல் கூலிங் வாட்டர் வந்துட்டு சேர்த்துட்டு ஒரு கிளறி கொடுங்க. ஏன்னா அந்த லெமன் ஜூஸ் சேர்த்தனால அங்கே வந்துட்டு லைட்டாக புளிப்புத்தன்மை இருக்கும். இந்த மாதிரி நார்மல் வாட்டர் சேர்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அந்த புளிப்புத்தன்மை எல்லாமே கீழே போயிடும். அவ்வளோதான். இப்போ தண்ணி எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இப்போ நல்லா இறுக்கமாக வந்துட்டு நம்ம இந்த தண்ணியை வந்துட்டு நீங்கள் வேஸ்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. ஹேர் பேக்கு இல்லைனா ஃபேஸ் பேக் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ரசம் செய்கிறப்ப கூட நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம். கீழே ஊற்றணும்னு அவசியம் இல்லை. அப்படி பிடிக்கல அப்படின்னா நீங்கள் கீழே கூட நீங்கள் ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா வந்துட்டு தண்ணி இல்லாமல் ஒட்ட புழிஞ்சு எடுத்துக்கோங்க. கை பொறுக்கிற சூட்லேயே நம்ம வந்துட்டு பிழிஞ்சு எடுத்துடணும். இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சுருக்கேன். பிளேட்டுக்கு மேலே ஒரு மூடி போட்டு நம்ம அதுக்கு மேலே ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் எடுத்து வச்சுக்கலாம். நான் ஒயிட் காட்டன் கிளாத்துன்றனால இதுக்கு மேலே ஒரு குட்டி பிளேட் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு நான் வெயிட் வைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு நல்லா வந்துட்டு உங்களுக்கு தண்ணி கலெக்ட் ஆயிரும். இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாமே நல்லா கலெக்ட் ஆகி முடிச்சிருச்சு. நல்லாவுமே ட்ரையாகவும் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பன்னீர்லேருந்து தண்ணி எல்லாமே நம்மளுக்கு வெளியில் வந்துருச்சு. இனி இதை வந்துட்டு நம்ம குட்டி குட்டி பீஸாக வந்துட்டு கட் பண்ண போகிறோம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த பன்னீர் வந்துட்டு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கரெக்டாக இருந்துச்சு. நம்ம கடையில் வாங்குற ஒரு பேக் வந்துட்டு எனக்கு இந்த பன்னீரில் வந்துட்டு கிடச்சிச்சு. பன்னீர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. கடையில் வாங்குற டெக்ஸ்சர் வந்துட்டு அப்படியே இருந்தது. நம்ம கரெக்டான முறையில் வந்துட்டு பண்ணிட்டோம் அப்படின்னா பன்னீர் வந்துட்டு நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். பாருங்கள் எவ்வளோ ஸ்பான்சியாக இருக்குது அப்படின்னு. ரொம்பவுமே டேஸ்ட்டாகவும் இருந்தது. அவ்வளோதான். 1 லிட்டர் பால் பாக்கெட்டை வச்சு நம்ம சூப்பராக வந்துட்டு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பன்னீர் ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலை லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்காங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபி இல்லை சூப்பரான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.